நண்பர்களுக்கு வணக்கம். கரியாப்பட்டினம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பாசமிகு அண்ணன் கவியரசன் என்னை பேச வைத்து அழகு பார்த்த தருணம். அந்த அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. அதோடு மாணவர்களுடன் கலந்துரையாடியதில் மிக்க மகிழ்ச்சி. அந்த அழகான வீடியோவை நீங்களே பாருங்க. இதோட ஃபுல் வீடியோ என்னோட மதிதாசன் ட்ரெண்ட்ஸுங்கிற யூடியூப் பேஜில் போட்டேன். உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா மாணவர்களோட பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் நமக்கு. ஏன்னா 12 வருஷமா அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் நிறைய பேர் பேசும்போது தடுமாட்டம் நடந்து இதே சூழ்நிலை தான். நான் 2011 கிளாஸ் ரூம்ல போய் உள்ள நின்றேன். போய் நிற்கும் போது பார்த்தா 60 மாணவர்கள் முன்னாடி நம்ம போய் பேச நிற்கும் போது அந்த ஸ்டேஜ் கிளியர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பயம், அந்த மேடையை கண்டாலே ஒரு பயம் இருக்கும். பார்த்தோன்னே எனக்கு கைகளெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சு. இன்னும் நடுக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. டேபிள் கிடக்கும் கிளாஸ் ரூம்ல. இந்த டேபிள காலை கொடுத்து நிற்குன்னா நிற்க மாட்டாது. என்ன மீறி காலெல்லாம் நடுக்குது. அப்புறம் பசங்க முன்னாடி நம்ம நடுக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாளைக்கு நம்மள வேலை பையன் என்ன பண்ண மதிக்க மாட்டேன். நான் சொல்றதையும் நீ கேட்க மாட்டேன், வாய்ப்பே இல்லை. அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு மறுபடியும் வந்தேன். வந்து கிளாஸ்ல மறுபடியும் கண்டினியூ பண்ணேன். அப்புறம் தான் நமக்கு அதை அந்த பயம் போனுச்சு. ஃபர்ஸ்ட்ல எல்லாருக்குமே கண்டிப்பா பயங்கிறது ஒண்ணு இருக்கும். இங்க நீ நிக்கிற அப்படின்னா இங்க உள்ள வெப்பநிலை அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குன்றது அந்த மைக்க பிடிச்சி நிற்காம அந்த பையன் அவனுக்கு தான் அது தெரியும். உண்மையிலே ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. இந்த காலை பொழுது, அழகான காலை பொழுது 78வது சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாட காரணமாக இருந்த பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கல்லூரி பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். தன்னோட வரலாறு இந்த மாணவர்களை அப்படி கண்ட்ரோல் பண்ற விஷயம் அது அதெல்லாம் பெரிய அந்த ஆளுமை திறன் அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அந்த உங்க பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியருக்கு ஒரு மிகப்பெரிய கைது கொடுங்க. நமக்கு மைக்கு படிச்சா ரொம்ப நேரம் பேசுவோம். ஏன்னா பேசி பேசி பழக்கப்பட்டு அதனால பேச விரும்புறேன். ஒரே விஷயம், விவேகானந்தர் சொன்னதுக்கு இணங்க விழுமின் எழுமின் உழைமின் எது அதை உழைக்கணும் அப்படின்னா ஒரு லட்சியம் நிறைவேறும் வரை உழைக்க வேண்டும். இந்த வயசு சரியான வயசு. இந்த வயசுல நீ ஒரு முடிவு எடுக்கிற அப்படின்னா கண்டிப்பாக அதை உன்னால் நிறைவேற்ற முடியும். ஏதோ ஒரு லட்சியம். 3 விஷயம் தான் நம்ம வாழ்க்கையில. என்ன, ஒண்ணு சுயதொழில் முனைவரா ஆக போறோம், இல்ல அடுத்து அரசு அதிகாரி ஏதோ ஒரு வேலைக்கு அரசு வேலைக்கு போகணும். அரசு வேலைக்கு போறோம் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. இப்ப எந்த அரசு வேலைக்கு போகணும்னாலும் போட்டி தேர்வு மட்டும்தான் போக முடியும். ஆனா எந்த வேலைக்கு தான் நீ போகலாம். நான் இந்த நம்ம மாவட்டத்தோட கலெக்டரா கூட நீ வரணும் அப்படின்னா நான் வரணும் அப்படின்னு நீ முதல்ல நினைக்கணும். சரியா? உங்க அப்பா அம்மா நினைச்சா பத்தாது, உன்னோட ஆசிரியர் நினைச்சா பத்தாது, உன்னோட உறவினர்கள் யார் நினைச்சாலும் முடியாது. கண்டிப்பா உனக்குள்ள அந்த எண்ணம் தோன்றப்பட வேண்டும். நான் நாளைக்கு ஒரு கலெக்டரா வரணும், அல்லது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வரணும், ஐஎஃப்எஸ் வரணும், அது போன்ற உள்ள நாளைக்கு நிறைய பேருக்கு பிடிச்ச விஷயம்னா ஆசிரியர் வரணும். ஏன்னா நம்ம பார்த்து பார்த்து வளர்ந்தது அதிகம். யாரை பார்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தான் பார்த்து வந்திருப்போம். ஸோ ஆசிரியர் தான் நம்ம வரணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு ஆசிரியர் ஆக வேண்டும் ஆசை யாரை பார்த்து வந்துன்னா நம்ம பகுதியில் தற்போது 12வது பகுதியில் சத்தியமா இருக்க நோபல் சார் மேத்ஸ் எடுப்பாங்க. என்ன சார்னு 10th கண்டிப்பா அவங்களால வாழ்க்கையை மறக்கவே முடியாது. நான் 93 மார்க் எடுத்தேன். சாமி கிட்ட ஆட்டோமஸ்ல படிக்கிற காலகட்டத்தில் மார்க்ல தென்னப்பட்ட விழுந்து தென்னை பாறை விழுந்தா நான் பயப்படுவேன். ஏன்னா இந்த ஒரு மார்க் வந்துச்சுன்னா அந்த பாறை பிடிக்க அடிவிடும். பல பிள்ளைங்களை எங்க வீட்டுல என் அம்மாட்ட சொல்லி மண்டு போட்டு போடுவேன். நான் சைக்கிள் மறிக்க முடியாது. ஆனா இப்ப உள்ள மாணவர்களை கண்டிப்பாக கடிந்து கூட ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. முதல்ல படிப்புங்கிறது ஒரு பெரிய விஷயம் தம்பி. அந்த புத்தகத்தை பார்த்து நான் படிக்கலாம். ஒழுக்கம், பண்பு இது ரொம்ப முக்கியம். அது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணிவு இருக்கணும். ஒரு சின்ன விஷயம் ஆசிரியர் திட்டாரு, அப்பா அம்மா திட்டாங்க அப்படின்னா ஒரே நம்மளால தெரிஞ்ச ஒரு விஷயம் அதை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன எமோஷனல் ஆயிடும். உடனே அந்த ஒரு நிமிஷம் எடுக்கும் தவறான முடிவு தற்கொலை தான். கிட்டத்தட்ட இந்த 12 வருஷத்துல நான் 30க்கு மேற்பட்ட மாணவர்கள் அப்பா சென்று வாங்கி கொடுக்கல, நான் கேட்டேன் எவ்வளவு, செத்து போயிட்டான். என்ன பண்ண முடியும்? அந்த பெற்றோர்களோட மிகப்பெரிய சேமிப்பு அப்படின்னா நீ தான், வேற யாரும் கிடையாது. சரியா? அவங்க காசு பணத்தை சேர்த்து வைக்கிறவங்கள நிலைமைக்கு வாங்கிட்டு இல்ல. நம்ம புள்ள நமக்கு முடியாத காலத்தில் நமக்கு ஏதோ உதவி
என்ற நம்பிக்கையில உங்க பெற்றோர்கள் உங்களை சேர்ந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. இந்த வயசுல ஒரு நாள் வலிக்கும் தேவையும் தாங்க முடியும். அப்பாவுக்கு 50 வயசு இருக்கும், முதுகு வலிக்கும், விவசாய வேலைக்கு தான் போவாரு. ஆனா எனக்கு வேலைக்கு போக படுக்க முடியும், கண்டிப்பா படுக்க முடியாது. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னை படிக்க வச்சாகணும், உனக்கு சோறு போட்டாகணும், உனக்காக ஒரு கஷ்டப்படும். ஆனா நீ என்ன பண்ற, ஈஸியா அப்பா ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க உடனே நமக்கு தெரிஞ்சாதான் தூக்க மாட்டணும், இல்ல மருந்து வாங்கணும், ஏதோ ஒரு விஷயம் ஈஸியா போயிடுறீங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், தயவு செய்து தற்கொலை எவ்வளவு அதுக்கு தீர்வு அல்ல, குடும்பத்தோட சொல்ற விஷயம் தான். உனக்கு அப்படி ரொம்ப வருத்தமா இருக்கு, ஒரே ஒரு விஷயம் தான், எல்லாருமே சோசியல் மீடியா யூஸ் பண்ற வீட்டு 4 நம்பருக்கு போன் பண்ணி உன்னோட எந்த கவலை இருந்தாலும் நீங்க அவனை ஷேர் பண்ணா அவங்களுக்கு சிறந்த கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இதுல எந்த மாற்றம் மட்டும் கிடையாது. சரியா? சோசியல் மீடியா இல்லைன்னா இப்ப இல்ல, ஏன்னா சோசியல் மீடியா ஏன் பயன்படுனா அரசு பள்ளிகள் மற்றும் அரசு கல்லூரிகளின் மாணவர் சேர்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. சோ எங்க கல்லூரியில ஏன் சோசியல் மீடியா பத்தி பேச யாருமே எல்லாருமே செல்ல பயன்படுத்துறீங்க, அந்த செல்ல நல்ல முறையில நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா நல்லது. அதுல 2 விஷயமும் இருக்கு, நல்லது இருக்கு, எது இருக்கு, கெட்டதா இருக்கு. நல்லதை விட கெட்ட விஷயம் தான் நமக்கு அதிகமா ஈஸியா நமக்கு கிடைக்கும். யூடியூப் எடுத்துட்டாலும் சரி, அடுத்த கூகுள் குரோம்ல எவ்வளவு போனாலும் அந்த கெட்ட விஷயம் நமக்கு அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணி வச்சுங்க. அந்த தீய விஷயங்கள் நம்ம கண்டிப்பா நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை என்ன ஏற்படாது. மொபைல் பயன்படுத்தாதுன்னு நான் சொல்லல, ஆனா அதை சரியான முறையில பயன்படுத்தும். உண்மையே எங்க கல்யாணம் எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவன் அப்பா வந்து பணத்தை வச்சு எதுவுமே பண்ண முடியாது, நீதான் அவங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் நீதான். அதனால தன்னம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். அதை மட்டும் திரும்ப சொல்லிக்கிறேன் நான், எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வல்ல. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் கொஞ்ச நாள் தள்ளி போடு, கண்டிப்பாக என்ன பண்ணலாம், கண்டிப்பா என்ன பண்ணலாம் முன்னேறலாம். சரியா? அதனால அதை ஃபாலோ பண்ணணும். சரியா? அடுத்து இப்போ இந்த வயசுல நம்ம கண்டிப்பா அதிகாலையில எழுந்திருக்கணும். கருத்து எல்லாருக்குமே தெரியும். 3 மணிக்கு எழும்புவன் முனிவன், 4 மணிக்கு ஞானி, 5 மணிக்கு எழும்புவன் அறிஞன், 6 மணிக்கு எழும்புவன் மனிதன், 7 மணிக்கு எழும்புவன் யாரு எருமை. இதுல எந்த கேட்டகரி நீங்க முடிவு பண்ணிக்க. சரியா? இதுல எந்த கேட்டகரி அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் நான் வேற எதாவது இருக்காங்க மனிதனா இருக்கிறதாலும் முயற்சி பண்ணேன். அதிகாலையில் எழுந்திருக்க யாரும் சாதிக்காத வரலாறே கிடையாது. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, என்ன சொன்னாரு அப்துல்லா, என்ன சொன்னாரு, கனவு சொல்லுங்க. சரியா? கனவுங்கிறது எப்படின்னா நம்ம தூங்க விடாத ஒரு கனவா இருக்கும். எப்படி ஒரு கனவா நம்மளே தூங்க விடாத ஒரு கனவு. அந்த கனவு என்ன ஒரு லட்சியம். அதான் நாளைக்கு நான் ஒரு போட்டி